வணக்கம். செந்தில்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம். தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த பணிகளை முற்றாக புறக்கணிப்பது என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பணிபுரிகின்ற வருவாய்த்துறை கூட்டமைப்பை சார்ந்த வருவாய்த்துறை ஊழியர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், நில அளவை பிரிவு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு ஊழியர்களும் இன்று புறக்கணித்திருக்கிறார்கள். அதே தருணத்திலே வாக்குச்சாவடி முகவர்களாக இருக்கின்ற பிஎல்ஓஸ் என்று அழைக்கப்படுகின்ற சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், மாநகராட்சி நகராட்சி ஊழியர்கள், ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஊழியர்களும் இந்த பணிகளை இன்று முற்றாக புறக்கணித்திருக்கின்றார்கள். இதனுடைய காரணம் என்னவென்றால் மிக உச்சபட்சமான மனித உழைப்பு சுரண்டல், மனித உரிமை மீறல். இது ஒரு மனிதனால் எவ்வளவு இயலுமோ அதை தாண்டி கொத்தடிமை, பண்ணையடிமை முறைகளை விட மிக கொடுமையாக இருக்கின்றது. அதில் கூட ஒரு மனிதனால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு உழைப்பு மட்டுமே பெறப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு மனிதனால் இயலாத அளவு, உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவு சிந்தனைகள் மாறுகின்ற அளவு உளவியல் ரீதியான தாக்குதலையும் சேர்த்து என்னால் செய்ய முடியாத பணிகளை செய்ய சொல்லி வற்புறுத்துகின்ற, மிக மோசமான அச்சுறுத்துகின்ற, செய்யலென பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், தண்டனை வழங்குவோம், கடுமையான சொற்களால் வசைப்பாடுவோம் என்ற அளவுக்கு இது ஒரு ஜனநாயக ரீதியாக நாட்டில் தான் நாம் வசிக்கிறோமா என்ற ஐயத்தை எழுப்புகின்ற அளவு எஸ்ஐஆருடைய பணிகள் என்று சென்று கொண்டிருக்கின்றது. இதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து முறையீடு வைத்தோம். கடுமையான பணிகள் இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்குங்க. அவங்க ரொம்ப அதிகமாக நெருக்கடியை கொடுக்குறாங்க. மனிதர்களுடைய இயல்புக்கு மீறி நாங்கள் இங்கே வதைக்கப்படுகின்றோம். வதைகூடமாக தமிழ்நாடு மாறிவிட்டதா என்று எண்ணும் அளவு இருக்கின்றது என்பதை நாங்கள் கோரிக்கையாக வச்சோம். அதில் இருக்கின்ற முரண்பாடுகளை சுட்டி காட்டணும். முறையான பயிற்சிகளை கொடுங்க, தளவாடங்களை கொடுங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு எந்த உள்கட்டமைப்பும் இல்லாத நிலையில் நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. சாமானிய சத்துணவு ஊழியர்களுக்கு அவங்க பெரிய அளவு ஒரு நல்ல ஒரு தரமான செல்ஃபோனோ அதுக்கான டேட்டா வசதியோ அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட வேலை வாங்குங்கன்னு சொல்கிறீங்க. எந்த வசதிகளையும் தேர்தல் ஆணையம் தராது. எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்குன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வச்சபோது தலைமை தேர்தல் அலுவலர் அவர்கள் நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க. அதன் பிறகுதான் இங்கே கொடூரமான தாக்குதல் நடக்குது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவங்க சொல்கிறேன்னு சொன்ன பிறகுதான் நாங்கள் கடுமையான பணிச்சுமையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய ஊழியர்கள் மன உளைச்சலோடு வாகனங்களை இயக்கி வாகன விபத்துகளுக்கு உள்ளாகின்ற நிலை. பல்வேறு தோழர்கள் இந்த பணியை நான் விட்டுட்டு போயிடலாங்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப கொடூரமாக இருக்கின்ற அளவுக்கு வேதனைப்படுறாங்க. பெண் ஊழியர்கள் அடிப்படை தேவைகளான வீட்டு பணிகளை செய்வதோ, உணவு சமைக்கின்ற பணிகளையோ, குடும்பத்தார்களை கவனிக்கின்ற பணிகளையோ, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்ற அளவு கூட இங்கே அவகாசம் இல்லை. அந்த அளவுக்கு இங்கே வதை செய்யப்படுறாங்க. அப்படிங்கிறத நாங்கள் அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியிருக்கோம். இதற்கான போதிய கால அவகாசத்தை கொடுக்கணும். இந்த வேலைகளை தவறாக செய்வதால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க. மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி ஊழியர்களையும் வதைக்கின்ற ஒரு திட்டம் எதற்காக? இவ்வளவு அவசரமாக இதை ஏன் முன்னாடி துவக்கி இருக்கக்கூடாது? இப்போ ஏன் நேரம் அவகாசம் தரக்கூடாது? 3 மாதங்கள் கால அவகாசம் எங்களுக்கு தர வேண்டும். அதே போல கூடுதல் உழைப்பு நாங்கள் இருக்கின்ற பணிகளை மேற்கொண்டு செய்து கொண்டே தான் இந்த பணியை பார்க்குறோம். இயல்பான பணிகளையும் கேட்காம இல்லை. அரசு தரப்பிலிருந்து கேட்கின்ற அத்தனை பணிகளையும் செய்து கொண்டு தான் செய்கின்றோம். எனவே இதற்கான மதிப்பூதியமாக 1 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும், 3 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும், உரிய பயிற்சியினை வழங்க வேண்டும், அதற்கான தளவாடங்களை உள்கட்டமைப்பை செய்து கொடுக்க வேண்டும். அடிக்கடி கூகுள் மீட் என்ற பேரில் கூட்டத்திலே நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்கு. கூட்டத்தில் பேசுகின்ற உயர் அலுவலர்கள் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க. இதனால தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் தற்கொலை செய்கின்ற நிலைக்கு ஊழியர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பணியின் பொருட்டு தற்கொலை என்பது அடிமை தேசத்தை விட மோசமாக இருக்கு, பிரிட்டிஷ் பீரியடோட மோசமாக இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் பின்வாங்க வேண்டும். அவர்களுக்கு முதல்ல ஒரு உரிய ஆலோசனையை அவர்கள் செய்து ஊழியர்களை வதைக்காம பணி நாட்களிலே, பணி நேரத்திலே இந்த பணியை செய்வதற்கான வாய்ப்பினை, ஏற்பாடுகளை செய்து கொடுத்து இந்த வேலைகளை இலகுவாக்கி வாக்காளர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வெகுஜன மக்களை நாங்கள் போய் விரட்டுறோம். அவங்க கோவப்படுறாங்க, படிவத்தை கிழித்து மூஞ்சியில் எறிகிறாங்க. அவசர அவசரமாக கொடுக்குறீங்க, அவசர அவசரமாக தகவல்கள் கேட்குறீங்க, இந்த தகவல் எங்கள்கிட்ட இல்லைங்கிறாங்க. இதை நாங்கள் சேகரித்து தான் கொடுக்கணுங்கிறாங்க, யோசிச்சு தான் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ அவங்க உடனே நீ கொடுத்து வாங்கு, இன்றைக்கே நீ கொடுக்கணும் படிவத்தை, ஆன்லைனில் ஏற்றுங்கிறதெல்லாம் உச்சபட்ச கொடுமை. அதில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தவறுகள் நடந்து வாக்காளர்கள் வாக்கு செலுத்த இயலாத நிலை தள்ளப்படக்கூடாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற அரசு ஊழியர்கள் மீது மனித உரிமை மீறல் நடைபெறுகின்றது. இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கள் தொடர்ந்து இந்த பணிகளை புறக்கணிப்போம் என்பதில் எந்த மாற்றமும் எங்களுக்கு இல்லை.